சில பேர் அந்த ஸ்திரியை பார்த்து வெறுத்து விடுவார்கள். சில பேர் அந்த ஸ்திரியை பார்த்து எரிச்சல் அடைவார்கள். சில பேர் அந்த ஸ்திரீ வந்துவிட்டால், எதிரிலே வந்துவிட்டால் அவளை அருவருப்பார்கள். சிச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்பார்கள். இன்னும் சில பேரோ உன் தலையெடுத்து அவ்வளவுதான் என்று சொல்லுவார்கள். உனக்கு பிள்ளை பிறக்கிற யோகம் கிடையாது எரிச்சலூட்டுவார்கள். உன் தலையெழுத்துதான் எல்லாம் இப்படி நடக்குது என்று சொல்லி துக்கப்படுத்துவார்கள். என்னவானார் உன்னுடைய தேவன்? அவர் ஏன் உனக்கு ஒரு பிள்ளையை தரவில்லை என்று விசுவாசத்தையே கேள்வி கேட்பார்கள். கேட்டு கேட்டு துன்பப்படுத்துவார்கள். இப்படி விதவிதமான மனிதர்களுக்கு மத்தியிலே, வெறுப்புகளுக்கு மத்தியிலே தவித்துக் கொண்டிருந்தாள், துடித்துக் கொண்டிருந்தாள். இன்னும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? ரொம்ப நாளா வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, வேலை கிடைக்கல. அப்படிப்பட்ட உன்னை பார்த்தடே, இவ்வளவுதாண்டா உன் வாழ்க்கை, இப்படிதான் உன் வாழ்க்கை, இனி வேற ஒன்னும் நடக்காது, இதுதான் அவ்வளவுதான், எல்லாம் உன் தலை எழுத்துதா, எல்லாம் உன் கருமம், எல்லாம் உன் தரித்திரம் என்று சொல்லுவோர் கட்டாயமாக உன் வாழ்க்கையில எதிர்படுவார்கள். திருமணமான போதும், பிள்ளை இல்லாத போது, பிள்ளை இன்னும் பிறக்காத போது என்ன செய்யறது, போயும் போயும் இப்படி ஒரு மலடியை கட்டிக்கிட்டனே, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, தலை எழுத்து என்று சொல்லி நீ பிள்ளையை பெறாததற்காக உன்னை எரிச்சலடைய பண்ணுகிறவர்கள், உன்னை வெறுக்கிறவர்கள், கோபத்தை உமிழ்கிறவர்கள், கேவலமாய் பார்க்கிறவர்கள், வந்து தொலைஞ்சிருக்கு பார் என்ன பண்றது தலையெழுத்து என்று சொல்லுகிறவர்கள், எல்லாம் நம்முடைய துர்பாக்கியம் என்ன செய்யறது என்று சொல்லி உன்னை மிகவும் சிறுமைப்படுத்தி பேசுகிறவர்கள் கட்டாயம் இருப்பாங்க. நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாலும், எக்ஸாம்ஸ்க்காக நல்லா ப்ரிப்பேர் ஆனாலும், நல்லாவே எழுதியிருந்தாலும் கூட ஏனோ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி ஃபெயில் ஆகும்போது உன்னை பார்த்து சில சந்தர்ப்பங்கள்ல உன் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உன்னை குறித்து சலித்துக் கொள்ளலாம். சிச்சி, உன்னை போல ஒரு பையனை பெத்துட்டனே, படிப்பறிவே இல்லாத ஒரு மக்கு பையனை பெத்துட்டனே, மற்ற எல்லாரோட பிள்ளைங்களும் பாரு எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, எவ்வளவு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றாங்க. ஐயோ, எங்க மானத்தை வாங்கிட்டு எங்கள தலை குனிய வச்சுட்டியே, சிச்சே, உன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு பிறக்காம இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி தாயும் தகப்பனும் படிப்பிலே ஃபெயில் ஆகிவிடும்போது இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சாப்பிட்றத தவிர நீ வேற எதுக்கும் யூஸ் இல்லை என்று சொல்லி உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக உனக்கு சில நேரங்களிலே போஜனம் தருவதற்கு கூட பெற்றவர்களே எரிச்சல் அடைந்து விடுவார்கள். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் அடிப்படையில், அடிக்கடி வருகின்ற வியாதியின் அடிப்படையில் உன்னுடைய வீட்டாரே உன்னை வெறுக்கிறார்களோ என்னவோ. போயும் கட்டுறேன்னு உன்ன மாதிரி ஒருத்தி நான் கட்டிக்கிட்டேனே, ஒரு நோயாளியை கட்டிக்கிட்டேன், செத்து போயிட்டு இருக்கேன், நான் மருந்துன்னு செத்து போயிட்டு இருக்கேன், சும்மா ஹாஸ்பிட்டல்னு, எல்லாம் என் தரித்திரம், என் தலையெழுத்து, நல்லா அவன் சேர்ந்திருக்க என்று உன்னை வெறுக்கிறார்களோ என்னவோ. விதத்திலே கணவரே வெறுத்து ஒதுக்கையில், பெற்றவர்களே எரிச்சலுக்கு ஆளாகையில், சுற்றி இருக்கிறவர்களும் வேதனைக்குட்படுத்திக் கொண்டே இருக்கையில், உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? இருக்கிறது. அந்த வழிதான் என்ன? தேவன் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்தாலே தவிர, தேவன் ஏதோ ஒரு ஆச்சரிய காரியத்தை செய்தாலே தவிர, இன்று என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த துர்பாக்கியமான நிலைமையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியாது. திக்கற்ற இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரவே முடியாது. இந்த அவமானங்களிலிருந்து, இந்த நிந்தைகளிலிருந்து வெளியே வருவதற்கான சான்ஸே இல்லை. ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்றால் ஒரே ஒரு வழி, தேவன் ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தாலே தவிர என் வாழ்க்கையில் நான் நல்ல நாட்களை பார்க்க முடியாது என்று ஆசையோடு இருப்பீர்கள் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுதே ஒரு நற்செய்தி. அது என்ன அந்த நற்செய்தி என்றால், என் தேவன் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வையில் அற்புதங்களை செய்யப் போகிறார். ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஆச்சரிய காரியங்களை செய்வது அவருக்கொன்றும் புதிதல்ல.
அதிசயங்களை செய்வதில் அவருக்கு நிகர் வேறொருவரும் இல்லை. கட்டாயம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவை, நீர் எங்கள் சிநேகிதர் ஐயா, எங்களுக்குரியவர் ஆண்டவரே. ஒரு காலம் எங்களை மறக்க மாட்டீர். நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டுவிட்டாலும் நீர் மாத்திரம் எங்களை விடவே மாட்டீர் அப்பா. ஒருவேளை அப்படி இருக்குமென்றால் என்றோ நாங்கள் உம்மை இழந்து போயிருந்திருப்போம். எத்தனையோ தரம் உம்மை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். எத்தனையோ விஷயம் ஆண்டவரை உம்மை காயப்படுத்தியிருக்கிறோம். நீர் துக்கப்படுவீர் என்று தெரிந்தும், கண்ணீர் சிந்துவீர் என்று தெரிந்தும், ஆண்டவரே தெரிந்திருந்தும் எத்தனையோ தடவை உமக்கு கோபமூட்டுகிற காரியங்களை செய்திருக்கிறோம். உம்முடைய காயத்தை அதிகமாக்கி உம்மை அழ வைத்திருக்கிறோம். அழுது கொண்டே இருக்கிறோமே தவிர எங்களை மாத்திரம் நாங்கள் மாற்றிக்கொள்ளாமலே இருக்கிறோம் ஐயா. உம்முடைய சிநேகம் பெரியது ஆண்டவருடைய, அன்பு பெரியது அப்பா. சிலுவையிலே நீர் செய்த தியாகம் பெரியது, நிரந்தரமானது. உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள், மிகவும் பாக்கியவான்கள். வெறுமையாகிப் போன வாழ்க்கைகளை துளிர பண்ணுகிற தேவன் நீர். அனாதையைப் போன்ற வாழ்க்கையை அரவணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் நீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற அற்புதத்தை செய்யுங்க ராஜா. அதற்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.